हरि ओम। श्री गायत्री मंत्रम ऋग्वेद उपाकर्मा, यजुर्वेद उपाकर्मा, அதர்வண வேத உபாகர்மா, சாமவேத உபாகர்மா என்று சொல்லப்படக்கூடிய உபாகர்மா அப்படிங்கிறதான ஆவணி அவிட்ட திருநாளுக்கு அடுத்த நாளாக வருவது காயத்ரி ஜபம் செய்யக்கூடிய நாள். உபாகர்மான்னா ஒரு செயலை தொடங்கக்கூடிய நாள். வேதத்துக்கு தொடக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மாவுக்கு வேதம் உபதேசம் பண்ணப்பட்ட நாள் உபாகர்மா. ஆகையினாலே அது தொடக்க நாளாக கொண்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த உபாகர்மா அப்படிங்கிற ஆவணி அவிட்டம் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆவணி அவிட்டத்துக்கு அடுத்த நாள் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 8 முறையோ 18 முறையோ 108 முறையோ 1008 முறையோ அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும். மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 20/8 செவ்வாய்க்கிழமை அன்று காயத்ரி ஜபம் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த விசேஷமான காயத்ரி மந்திரம் எப்பேற்பட்டது அப்படின்னா அதனுடைய பொருளை ரொம்ப அழகாக மகாகவி பாரதியார் சொல்லுகிறார். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படின்னு சொல்லி தமிழ்ல ரொம்ப அழகாக மகாகவி பாரதியார் இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பொருளை சொல்லி வைத்திருக்கிறார். எந்த மந்திரத்தையும் அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்ட பிறகே ஜபம் செய்வது முறை. அம்மாதிரியே காயத்ரி மந்திரத்தையும் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு ஜபம் செய்ய வேண்டும். இந்த காயத்ரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஓம் அப்படிங்கிற பிரணவத்தையும் பூர்புவ சுவஹா என்கின்ற வியாகுதியையும் முதலில் சொல்லிய பிறகே இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். பிரணவம் பகவானை குறிக்கிறது. வியாகிருதியான பூலோகம், உவர்லோகம், சுவர்லோகம் வடிவில் உள்ள பகவானையே சொல்லுகிறது. இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பதங்களுக்கு அர்த்தம் இருக்கிறது. எவர் நம்முடைய புத்தியை தூண்டுகிறாரோ அப்படிப்பட்ட ஒளிமிக்கவரான சூரியனுடைய மிகவும் உயர்ந்ததான தேஜஸை தியானம் செய்கின்றோம். அவர் நமது புத்தியை இயங்க செய்யும் சூரிய மண்டலவாசி நாராயணனையே நாம் வணங்குகிறோம் என்கிறது இதனுடைய பொருளாக இருக்கிறது. ஆகவே காயத்ரி மந்திர ஜபம் செய்யும் பொழுது பக்தியுடன் காயத்ரி தேவியையும் பகவானையும் நம்முடைய மனக்கண் முன் இருத்தி பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் பணியும் பாவனையுடன் ஜபம் செய்தால் சகலகாரிய ஜெயமும் பிரம்ம தேஜஸும் உண்டாகும். அது மட்டும் இல்லை, இந்த வேதத்தை ஓதக்கூடாத நாட்கள் கூட இருக்கின்றன. ஆனால் சந்தியாவந்தனம் செய்யக்கூடாத நாள் என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஆபத்திலும் அசக்தியிலும் அசௌசத்திலும் கூட சந்தியாவந்தனம் செய்தாக வேண்டும். சந்தியை எவன் அறியவில்லையோ, சந்தியை எவன் உபாசிக்கவில்லையோ அவன் வைதிக காரியத்துக்கு தகுதியற்றவன். சந்தியை உபாசித்தால் விஷ்ணுவை உபாசித்ததாகும். ஆக இந்த சந்தியாவந்தனத்தில் கட்டாயமாக காயத்ரி ஜபம் செய்ய வேண்டியது அவசியம். காயத்ரி ஜபம் ஒவ்வொருவரும் செய்வோம். யதாசக்தி காயத்ரி ஜபம் தினசரி செய்ய வேண்டும், அவசியம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதனாலே நமக்கு எல்லா விதமான நலன்களும் வளங்களும் வாழ்க்கையில சித்திக்கிறது. சகல காரிய ஜெயம் உண்டாகிறது, பிரம்ம தேஜஸும் உண்டாகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.